திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு கட்ட அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சுற்றுச்சூழல் ஒப்புதலை தங்களது கருத்தை கேட்காமல் ரத்து செய்தது ஏன் என்ற ஒரு கேள்வியும் அதில் எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். பிரிகேட் நிறுவனத்துடைய இந்த வழக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, தற்போதைய நிலவரம் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை பள்ளிக்கரணையில பிரிகேடு கட்டுமான நிறுவனம் 1250 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்டமிட்டது. இதற்கு தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் ஒப்புதல் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒப்புதல் அளித்திருந்தது. ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு அனுமதி வழங்கியது தவறு என்று அறப்போர் இயக்கம் அதேபோல அதிமுக தரப்புலையும் உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் விசாரித்த உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமா உச்சநீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில தமிழகத்துல ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றிய 1 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு கட்டுமானங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவு போட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் பிரிகேட் நிறுவனத்துக்கு 2025ஆம் ஆண்டு வழங்கிய அந்த சுற்றுச்சூழல் ஒப்புதலை மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் கடந்த ஜூன் 18ஆம் தேதி ரத்து செஞ்சு உத்தரவு போட்டது. இதை எதிர்த்து தான் பிரிகேட் நிறுவன தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்யறதுக்கு முன்னாடி தங்களுடைய கருத்தை கேட்காம தன்னிச்சையா இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த மனுவில் முன் வச்சிருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முகமது சபீக் பிரிகேட் நிறுவனத்துடைய கருத்தை கேட்காம சுற்றுச்சூழல் ஒப்புதலை ரத்து செஞ்சது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.